வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். இந்தியன் ஏர் ஃபோர்ஸ்ல இருந்து மெடிக்கல் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெர்மனன்ட் ஜாப். ஓகே, இதில் உங்களோட 57 வயசு வரைக்கும் நீங்கள் இதில் சர்வீஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை 20 வருஷம் சர்வீஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ரிட்டையர்ட் ஆனால் கூட உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கொடுத்துருவாங்க. ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படின்னா அந்த கோட்டாவை வச்சு நீங்கள் வேற ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பென்ஷனும் உண்டு, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ், கேண்டீன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே உண்டு. ஓகே, ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு 12th முடிச்சவங்க இல்லைனா டிப்ளமோ பிஎஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 12th முடிச்சிருந்தா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இந்த 3 சப்ஜெக்ட்டும் இருக்கக்கூடிய குரூப் படிச்சிருக்கணும். மேல் கேண்டிடேட் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. நீங்கள் டிப்ளமோவோ இல்லைனா பிஎஸ்சியோ முடிச்சிருந்தா ஃபார்மசி ஃபீல்டில் முடிச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஓகே, இதுக்கு ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜூலை 2006 அப்புறம் பிறந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன, அந்த சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான 60 டேஸ் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜி, ஃபிசிக்கல் எப்படி இருக்கும், மெடிக்கல் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே நான் ஒரே வீடியோவில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நம்மளுடைய சந்துரு மேத்ஸ் யூடியூப் சேனலில் அவைலபிளாக இருக்குது. இதை பற்றின அவேர்னஸ் தமிழ்நாட்டில் அதிகமாக இல்லை. 50 மார்க்குக்கு தான் எக்ஸாம். 50க்கு 30 மார்க் எடுத்தால் கூட உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். 30லேருந்து 35க்குள்ளே தான் ஃபைனல் கட் ஆஃபே இருக்கும். ஸோ செலக்ஷன் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி மற்ற எக்ஸாமோட கம்பேர் பண்ணுறப்போ. நீங்கள் ஸ்பெக்ஸ் போட்டிருந்தாலும் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஹைட்டு 152 சென்டிமீட்டர் இருந்தாலும் போதுமானது. ஸோ முடிஞ்சளவு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஃபுல் வீடியோவை பார்த்துட்டு அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.